அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை மாதத்தில் ஏற்படும் கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் நிறைந்து காணப்பட போகுது அப்படின்ற தகவலை இந்த பதிவில் உங்களுக்காக நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ராசிக்கு ஏற்படும் ஒவ்வொரு கிரகநிலை மாற்றங்கள் மூலமும் என்ன மாதிரியான சூழ்நிலை உங்களோட வாழ்க்கையில் நிலவும் அப்படிங்கிற அனைத்து தகவலையுமே நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். கும்பம் ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு குடத்தை ராசி சின்னமாக கொண்டதாக இருக்கும். அதுபோல தான் கும்பம் ராசியில் இருக்கவங்களுக்கு ஒரு குடத்தை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறதே அப்போ தான் நமக்கு தெரியும். அதுபோல தான் இந்த கும்பராசிக்காரங்களுமே அவங்கக்கிட்ட நம்ம பழகினா தான் அவங்களோட எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே எவ்வளவு தூய்மையானதாக இருக்குது அப்படிங்கிறத மற்றவங்களால உணரக்கூடிய வகையில் அவங்களோட குணங்கள் அமைஞ்சிருக்கும். இவங்க வந்துட்டு உழைப்பால் எந்த ஒரு விஷயத்தையுமே முன்னேற்றம் காணும் வகையில் கொண்டு செல்லணும் அப்படின்னு ஒவ்வொரு முயற்சியுமே செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க சாதிச்சே ஆகணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அந்த செயல்களில் சிறப்பாகவும் ரொம்பவும் நேர்மையாகவும் செயலை செஞ்சு அந்த காரியங்களை சாதித்து வெற்றி அடையணும் அப்படிங்கிறத குறிக்கோளாக கொண்டு திகழ்வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீதி நேர்மையோடு வாழணும், எந்த ஒரு தவறான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காமல் நீதி நேர்மையை காப்பாற்றணும் அப்படிங்கிறத இவங்களோட வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டவங்களாக இருப்பாங்க கும்பம் ராசியை சேர்ந்தவங்க. கார்த்திகை மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சாதகம் என்ன பாதகம் என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பார்க்கலாம். முதல்ல அவிட்டம் 3, 4ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக நீங்கள் பரிகாரமாக இந்த மாதம் நவகிரக வழிபாட்டை மேற்கொண்டால் கட்டாயம் நன்மை பிறக்கும். உழைப்பால் முன்னேறும் உங்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் ஒரு புதிய பாதை வகுத்து நல்ல வழியே தெரியக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவானோட ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு செயலையுமே கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சிங்கன்னா நல்லதாக இருக்கும். உங்களோட நண்பர்களையும் சரி உங்களோட வாழ்க்கை துணையும் சரி நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து போகிறது நல்லது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துலையுமே எடுத்தமோ கவுத்தமோன்னு சொல்லி இந்த மாதம் நீங்கள் பண்ணவே முடியாது. கொஞ்சம் சிந்திச்சு இது கரெக்டாக இருக்குமா இல்லையான்றதை ஆலோசனை செஞ்சுட்டு செஞ்சால் நல்லது. எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரம் காட்டாமல் யோசித்து செயல்படுத்துங்க, கட்டாயம் நல்லதாக இருக்கும். தன வாக்கு குடும்ப வாக்கு இந்த இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் இருக்கிறதுனால குடும்பத்திலையுமே ஒரு சில குழப்பங்கள் வந்து போகும். நீங்கள் நவகிரக வழிபாட்டின் போது கேது பகவானை வழிபடுங்க. தீபம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கேது பகவான் கிட்ட எனக்கு எந்த ஒரு குறையும் வரக்கூடாது, வரும் காரிய தடைகளை நீ தான் சாமி விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வைங்க. ராகு பகவான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையிலும் சரி குடும்பத்திலையும் சரி வரும் குழப்பங்களை கொடுக்கும் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பங்களிலிருந்து விடுபடுவதற்கான வழிகள் பிறக்கும். அதனால தான் ராகு பகவான் உங்களுக்கு பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ராகு பகவானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் 8ஆம் இடத்துல கேது சஞ்சாரம் செய்யறதுனால தான் இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும். பிறகு உங்களோட வாழ்க்கையில் பணவரவுலையுமே கொஞ்சம் தடை ஏற்பட்டு நீங்கும். பெண்கள் உங்களோட நலநிலையும் உங்களோட கணவரின் உடல் நலநிலையும் கவனத்தை செலுத்துறது நல்லது. செவ்வாய் பகவானோட சஞ்சாரம் எத்தனை நெருக்கடி வந்தாலுமே உங்களை அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அமைச்சு கொடுக்கும். அதனால் செவ்வாய் பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறாரு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் துணையால் உங்களோட வழக்கு விவகாரங்கள் ஏதாவது நிலுவையில் இருந்தால் கூட உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் அமையும். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்குமே இந்த மாதம் ஒரு முன்னேற்றம் தரும் மாதமாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்களும் கிடைக்கப்பெறும். சகோதர வழியில் நல்ல தகவல்கள் உங்களை இந்த மாதம் தேடி வரும். அது மட்டுமான்னு பார்த்தா வியாபாரம் தொழில் எல்லாமே செவ்வாய் பகவானால் நல்ல முன்னேற்றம் வரும். சுக்கிரன் சஞ்சாரமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்களுக்கு இந்த மாதம் நவகிரக வழிபாடு நன்மை தரும் வழிபாடு அமையும். மாதத்தின் பிற்பகுதியில் புதனின் சஞ்சாரம் உங்களோட நிலையை உயர்த்தும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரித்து காணப்படும். ஆசிரியர்கள் வழிகாட்டுதலால் நல்ல உயர்வு காணக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தான் அமைஞ்சிருக்கு. மாதத்தின் முற்பகுதியில் கேது பகவானால் ஒரு சில சங்கடங்கள் ஏற்பட்டாலுமே மற்ற கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வரும் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கள் தனியால் நின்று சமாளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. புது தெம்பும் தைரியமும் இந்த மாதம் உண்டாகும். நீங்கள் வேலை செய்ய முடியலன்னு விட்டுட்டு போன வேலையை கூட இந்த மாதம் சிறப்பாக எடுத்து செய்ய போகிறீங்க.
உங்களது பணிகளை கண்டு அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் உங்களது செயல்களும் பணிகளும் இருக்கும். உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத தொழில் எதிரிகள் கூட உங்களை விட்டு விலகும் ஒரு சிறப்பான நேரம் தான் இது. வியாபாரம் சிறப்பாக இருக்கும். இதுவரைக்கும் இருந்ததை விடவே தொழில் முன்னேற்றம் காணும் வகையில் இருக்கும். இந்த சமயங்களில் உங்களது கடன்களை அடைக்குவதற்கான வழிகளை மேற்கொண்டீங்கன்னா நல்ல பலனாக இருக்கும். அதன் பிறகு சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து வரும் இவங்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது உங்களோட எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஒரு உன்னத மாதமாக அமைஞ்சிருக்கு. சனி பகவான் உங்களுக்கு ஆட்சியாக சஞ்சாரம் செஞ்சுருக்கும் இந்த நிலையில் உங்களோட அனைத்து செயல்களுமே தடைகள் வரலாங்க. தடைகள் வந்தாலுமே உங்களுக்கு சஞ்சரித்து வரும் சூரிய பகவானால் வரக்கூடிய அனைத்து எதிர்ப்புகளையுமே தவிடுபொடியாக்கும் ஒரு சக்தி உங்களுக்கு பிறக்கும். உங்களுக்கு வரும் கஷ்டங்களை சூரிய பகவான் அவரோட கதிர்வீச்சுகளாலேயே சுட்டெரிக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம். சூரிய பகவானால் உங்களோட வியாபாரத்தில் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளுமே கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வழக்கு விவகாரங்கள் ஏதாவது நிலுவையில் இருந்தாலுமே உங்களுக்கு சாதகமான முடிவில் அமையும். சனி பகவானின் பார்வை உங்களுக்கு வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் கவனம் செலுத்தும்படி அமைஞ்சிருக்கு. 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால ஒரு பக்கம் பணவரவு அதிகரித்தாலுமே மறுபக்கம் ஏதாவது ஒரு குழப்பம் வரும்படியான சூழ்நிலை அமையுங்க. கேது பகவானால் மறைமுக தொல்லை இந்த மாதம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, உங்களோட வாழ்க்கையில் யார் ஒருத்தருடையும் டக்குன்னு எடுத்தெறிஞ்சு பேசுகிறது, வீண் வாக்குவாதத்தை மேற்கொள்கிறது, இது எல்லாமே இந்த மாதம் தவிர்த்துடுங்க. தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் உங்களோட முழு கவனத்தையுமே தொழிலில் காட்டுங்க. நல்ல முன்னேற்றம் காண முடியும். இவ்வளவு நாள் எப்படா நல்லா தொழில் செய்வோம், நம்மளோட வியாபாரம் எப்போ நல்லா இருக்கும், இருக்கிற ஸ்டாக்லாம் எப்போ விற்று தீர்க்க போகிறோன்னு மனக்கவலையில் ரொம்பவும் கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. நிறைய பேர் கடன் பிரச்சனையிலையுமே அவதிப்பட்டிருப்பீங்க. வியாபாரம் சிறப்பாக வரும் காலத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்காம வியாபாரத்தில் முழு கவனத்தையும் செலுத்துங்க. கேதுவால் அப்பப்போ சின்ன தொல்லைகள் வந்து போகும். அதனால் அதெல்லாம் பெரிய விஷயமா கண்டுக்காதீங்க. தொழிலில் மட்டும் முழு கவனத்தையும் செலுத்துங்க. பெண்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் சின்ன சங்கடங்கள் தோன்றி மறையும். மாதத்தின் பிற்பகுதியில் புதன் பகவான் உங்களுக்கு வக்கர நிவர்த்தி அடையும் பொழுது உங்களுக்கு இப்போ நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே பலனாக அமையக்கூடிய நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே இருக்கும். சகோதர வழியில் நல்ல தகவல்கள் உங்களை தேடி வரும். சுக்கிர பகவானுமே உங்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் சாதகமாக சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால வருமானத்தில் எந்த ஒரு குறையுமே இருக்காது. அறிமுகம் இல்லாத நட்பின் மூலமும் உங்களுக்கு ஆதாயம் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை செலுத்தணும். உடல் நலன் பொறுத்த வரைக்கும் பார்த்தா மாதத்தின் பிற்பகுதியில் நீங்கள் இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்கள் அனைத்துக்குமே பலனாக நல்ல மாற்றங்கள் உண்டாகும். உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகள் விலக நீங்கள் பரிகாரமாக சிவபெருமானை வழிபட்டு வந்தால் உங்களோட வாழ்க்கை வளமானதாக மாறும். அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீதி நேர்மையோடு வாழ்ந்து வரும் இவங்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் ஒரு நன்மையான நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கு. குரு பகவான் உங்களுக்கு வக்கரம் அடைஞ்சிருக்கும். இந்த நிலையில் சூரிய பகவான் மாதம் முழுவதுமே ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால நன்மைகளை வழங்கிருக்காருங்க. உங்களுக்கு செஞ்சுட்டு வர தொழில், பார்த்துட்டு வர உத்தியோகம் எல்லாமே முன்னேற்றம் காணும் வகையில் அமையும். புதிய தொழில் தொடங்க அனுமதியுமே தக்க சமயத்தில் கிடைக்கும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால நினச்ச வேலையை நினச்சபடி நடத்தி முடிப்பீங்க. வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த போட்டிகளுமே விலகும். கண்ணுக்கு தெரியாத எதிரிகளும் உங்களை விட்டு விலகி போக போகிறாங்க. உங்களோட செயல்திறனை கண்டு உங்களை சுற்றி இருக்கிற அனைவருமே ஆச்சரியப்படும் வகையில் உங்களது ஒவ்வொரு பணிகளுமே அமையும். தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வழக்கு விவகாரங்கள் நல்ல வகையில் அமையும். சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். புதன் பகவானும் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால எதிர்பார்த்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவதற்கான வாய்ப்புகள் அமையும். உடல் நலனில் திருப்தி இருக்கும். சகோதர வழியில் நல்ல தகவல் தேடி வரும். நல்ல நட்புமே உங்களுக்கு உண்டாகும். ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் ஆட்சியாக சஞ்சாரம் செஞ்சுருக்கும் இந்த நிலையில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்கள் கவனமாக கையாளணும். வாழ்க்கை துணையின் உடல்நிலைப்பில் பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். அவங்களோட உடல்நிலையிலுமே கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் காரிய தடைகள் விலக பரிகாரமாக நீங்கள் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் அதிகரித்து காணப்படும். உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஜெய் ஆஞ்சநேயான்னு சொல்லிட்டு 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த ஆஞ்சநேயரின் அருளால் உங்களோட வாழ்க்கை வளமானதாக மாறட்டும்.
என்ன நண்பர்களே, இந்த பதிவில் கூறின கருத்துக்களும் தகவல்களும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.